இந்த ட்ரிப்பு பார்த்திங்கன்னா நிஜமாகவே வேறு லெவலில் என்ஜாய் பண்ணோம் எல்லாருமே. ஃபஸ்ட் டைம் அன்எக்ஸ்பெக்டடாக வந்து நான், என் அண்ணனோட ஒய்ஃபு, அதுக்கப்புறம் என்னோடய லைஃப் பார்ட்னரு, கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லோரும் ஒன்றா செம்மையாக வந்து என்ஜாய் பண்ணோம் அந்த டேவை. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு இம்சிஆர்சி சேனல். ஆக்சுவலி ப்ரீ வெட்டிங் ஷூட்லாம் கிடையாது, சும்மா ஏப்ரல் ஃபுல் தான் பண்ணேன். பார்த்தீங்கன்னாக்கா சும்மா என் அண்ணனோட வெட்டிங்க்கு வந்து ஃபோட்டோ ஷூட்டு மீதி பேலன்ஸ் இருக்குது, அதை எடுக்கிறதுக்காக ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கோம். அப்படியே பின்னாடி வியூ பாருங்கள், பின்னாடி எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த விளாக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஜாலியான விளாகு, அதுவும் ஒரு கண்டாங்கி சேலை கட்டிக்கிட்டு வந்திருக்கோம், ஜாலியாக போயிட்டுருக்கு. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப அழகாக இருக்குது இந்த பிளேஸு. நான் மயிலம் வந்திருக்கேன், பட் ஆனால் இந்த பிளேஸ் பார்த்தது கிடையாது. அப்படியே பாருங்கள் பின்னாடி எப்படி இருக்குன்னு. பின்னாடி அங்கே ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருக்காங்க. இதை முடிச்சுட்டு இன்னும் கூழ் குடிக்கணும், இன்னும் டிஃபன் சாப்பிடல. அப்படியே ஒரு பக்கா கிராமத்தால் மாறியாச்சு. நெக்ஸ்ட்டு கூழ் குடிச்சிட்டு ஃபோட்டோ ஷூட் இங்கே எடுத்துகிட்டு இருக்காங்க. எடுத்துகிட்டு அப்படியே கப்பல் ஃபோட்டோ ஷூட்டும் அப்படியே நானும் வந்து எடுத்துகிட்டு இன்னொரு பிளேஸ் வந்து போகணும். நான் அங்கே போயிட்டு உங்களுக்கு கவர் பண்ணுறேன். அடுத்த லொக்கேஷன் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆட்டுக்குட்டி, குடிசை வீடு, அது மாதிரி எடுத்துகிட்டு இருக்காங்க பின்னாடி. அதோ பின்னாடி ஆடெல்லாம் இருக்கு பாருங்க. ப்ரோ நீங்க எப்படி பாருங்க, ப்ரோ இப்படி வச்சுக்கோ, ஃபுல்லா அப்படியே மறைக்காதீங்க. சம்மர் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ எல்லோரும் வீக்லி ஒரு 2 தடவையாவது கூழ் குடிக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லது நம்ம ஹெல்த்துக்கும். நாங்கள் வந்து வீக்லி ஒரு 2 தடவையாவது எங்கள் வீட்டில் வந்து கூழ் கண்டிப்பாக இருக்கும் காலையில் மட்டும். அதனால் நாங்கள் குடிச்சிட்ருந்தோம். ஒரு சியர்ஸை போட்டுட்டு நானும் என்னோடய அண்ணியும் அப்படியே குடிச்சிட்டு அதுக்கப்புறமா எங்கள் ஷூட்டை வந்து கண்டினியூ பண்ணோம். ரொம்ப பசி, ஃபோட்டோ ஷூட் வந்து கொஞ்சம் பாதி எடுத்துட்டோம். எடுத்துட்டு கூழ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வெயிலுக்கு கூழ் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூழ் குடிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஓரமாக காரை வந்து பார்க் பண்ணியிருக்கோம். இதை குடிச்சிட்டு அப்படியே திருப்பியும் ஃபோட்டோ ஷூட்டை கண்டினியூ பண்ண வேண்டியதான். இப்போ இந்த பிளேஸை மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஊற்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். அப்பா செம்ம வெயில், ஆனால் தாங்க முடியல. லொக்கேஷன் ஆனால் சூப்பராக இருக்குது. இப்போ ஒரு ஊற்றுக்கு வந்திருக்கோம், அங்கே தான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. பின்னாடி பாருங்கள் அப்படி லொக்கேஷனை. செம்ம வெயில், ஆனால் தாங்க முடியல.
என்னதான் வெயிலாக இருந்தாலும் கொஞ்சம் ஜாலியாக தான் போயிட்டு இருக்கான அந்த ட்ரிப்பு. இதுக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ எடுத்த பிளேஸாவது பரவாயில்ல, கொஞ்சம் வெயில் கம்மியாக இருந்தது குடிசை வீடு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. பட் ஆனால் ஆழம் ஆனால் ஒரே ஒரு அண்ணன் மட்டும்தான் குளிச்சுட்டு இருந்தாங்க. செம்ம வெயில். ஆனால் சூப்பராக இருக்குது. ஆனால் ஃபோட்டோலாம் வந்து செம்மையாக எடுக்கலாம் அந்த பிளேஸில். ஆனால் வெயில் தான் சுத்தமாக தாங்க முடியல, அவ்வளோ வெயிலுங்க இங்கே. அவ்வளோதான், ஹோட்டல்லலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா திவ்யமாக காரில் உட்காந்துட்டு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு, போயிட்டுருக்கோம். அவ்வளோதான், இந்த vlog வந்து இதோட முடியுது. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும், அதையும் டாப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னும் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். நான் யூனிவர்சிட்டி வீடியோ கொஷின் பேப்பர் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சீக்கிரமாக போடுறேன். பாய்.